செல்லக்குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி Hi Sabir, welcome to Cousin Sabir channel. நீங்க பொட்டேட்டோ சூப் பண்ண போறோம். அதுக்கு பேர் பொட்டேட்டோ பச்சஸ். வாங்க பார்க்கலாம். பொட்டேட்டோ பச்சஸ்க்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கலாம், பிரெட் எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். சுத்தமா கழுவுன உருளைக்கிழங்கு வெட்டிக்கலாம். 5 minutes later. இத குக்கர்ல போட்டு இத முங்குற அளவுக்கு தண்ணியை ஊத்தி வேக வச்சுக்கலாம். குக்கரை மூடி வச்சுட்டு 3 விசில் வச்சுக்கலாம். கொத்தமல்லியை பொடி பொடியா வெட்டிக்கலாம். 5 minutes later. மிக்ஸியில் அரைச்சி பொடி பொடி ஆக்கிக்கலாம். நம்ம இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தோலை உரிக்கணும். இப்போ நம்ம தோலை உரிச்சுக்கலாம். ஐயோ சுடுதுடா. சுகமா இருக்கா? சுகமா இருக்கா? நீ கொஞ்சம் மூடு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண மாவு மாதிரி பசைஞ்சாச்சு. அடுத்தது உப்பு போடலாம். அடுத்தது கறி மசாலா போடலாம். அடுத்தது மிளகாய் தூள் போடலாம். அடுத்தது சிக்கன் மசாலா போடலாம். இதை நல்லா பசைஞ்சிக்கலாம். உப்புலாம் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம இதை நல்லா பசஞ்சிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச மாவை ப்ரெட்டில் டிப் பண்ணுறதுக்காக நம்ம கார்ன் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கலாம். நம்ம இப்போ பேஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம இப்படி ரோல் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி தட்டி ஆக்கிக்கலாம். இப்படி ஆக்கிக்கலாம். A few moments later. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எடுத்து கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் ஒரு டிப் பண்ணிட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் ஒரு வாட்டி டிப் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இதே மாதிரியே ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் கலரில் வர வரையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பேர் கசின்ஸ் இருக்கிற சேனல். நான் எங்கள் சேனலில் இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பண்ணணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நாங்கள் ஏதாச்சும் ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட போகலாம். ஏன்னா இதுக்கு மேலே பொறுப்பு இல்லை. சூப்பராக இருக்குது. யாரும் செஞ்சிடலாம். நாங்கள் சண்டை போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் சர்வீஸ். பாய் சர்வீஸ். खत्म बाय बाय टाटा गुड बाय